ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவர் மீதும் நின்று நிலவற்றுமாக. ஒரு சந்தையிலே காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிறிய வியாபாரி, அவருக்கு 4 குழந்தைகள், அதில் 3 பெண் குழந்தை, ஒரு ஆண். சிறிய ஒரு வருமானத்தை வைத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வாங்கி கொடுத்து அந்த குடும்பத்தை நிறைவாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு குடும்பத் தலைவர். அவர் எப்போதும் தன்னுடைய 4 குழந்தைகளையும் ஒன்றாக இருத்தி அவர்களின் தலையை தடவி கொடுத்து இறைவனிடம் பிரார்த்திப்பார். எப்படி என்றால், இறைவா, இந்த 4 குழந்தைகளையும் சமமாக ஒன்றுபோல் நீ பாதுகாப்பாயாக, எல்லா விஷயங்களிலும் சமமாக அவர்களுக்கு நீ உன்னுடைய அருள் பொழிவாயாக. பொருளாதார விஷயத்தில் மட்டும் பெண் குழந்தைகளை விட என்னுடைய ஆண்மகனுக்கு கொஞ்சம் அதிகமாக நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி எப்போதுமே பிரார்த்தனை செய்வார் அந்த அப்பா. இப்போ இது சில நேரங்களில் அந்த பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் சமமாக கேட்கும் தன்னுடைய தந்தை பொருளாதார விஷயத்தில் மட்டும் தன்னுடைய சகோதரனுக்காக ஒருபடி அதிகமாக இறைவனிடம் பிரார்த்திக்கிறாரே என்று மனதில் தோன்றினாலும் வருத்தம் இருந்தாலும் இது தன்னுடைய அப்பாவிடம் அவர்கள் கேட்பதில்லை. இப்படியாக காலம் செல்கிறது. சிறிது காலம் போகும்போது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் தன்னுடைய உழைப்புக்கு போகாமல் வீட்டில் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். மகன் நல்ல நிலைமையில் ஆகி படித்து நல்ல வேலைக்கு, நல்ல அதிகாரியாக அரசு வேலைக்கு சென்று நல்ல சம்பாத்தியம். அப்போ அந்த தந்தை தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் செய்தாரோ, அவர் வருமானம் ஈட்டி கொண்டு இருக்கும்போது என்னெல்லாம் செய்தாரோ, அதே போல் தன்னுடைய மகனும் தன்னுடைய சகோதரிகளுக்கு எல்லா விஷயங்களும் வாங்கி கொடுத்து எடுத்து எல்லாம் செய்கிறார். அப்போ இதுபோல் ஒரு முறை இந்த 4 குழந்தைகளிடமும் தலையை தடவி இறைவனிடம் இதே போல அவர் கேட்குறார், பழையபடி போல், என்னுடைய குழந்தைகளை எல்லா விஷயங்களிலும் நீ சமமாக ஆக்கி வைப்பாயாக, பொருளாதார விஷயங்களில் மட்டும் ஒரு படி மேலே கொஞ்சம் அதிகப்படுத்துவாயாக என்று கேட்டுட்டு சொல்லும்போது அப்போதும் இந்த பெண் மக்களுக்கெல்லாம் கண்ணு நிறையுது. அப்போ திருப்பி அந்த அப்பா கேட்குறாரு பிள்ளைகள்கிட்ட, பெண் பிள்ளைகிட்ட கேட்குறாரு, மக்களை, நான் இந்த மாதிரி கேட்குறேன்னா நீங்கள் என்னைக்காவது என்னப்பா ஆண்மகனை மட்டும் நீ அந்த மாதிரி சொல்கிறிய, எங்களை மட்டும் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னைக்காவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா, நீ எது செய்தாலும் நியாயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும், அதனால தான் நான் கேட்கல அப்படி. அப்போ தான் அந்த அப்பா சொல்கிறாரு, என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய மகன் என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு இறைவன் நிறைய செல்வங்களை தந்தாலும் அவன் உங்களுக்காக என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் ஆசைப்பட்ட பொருள் வாங்கி உங்களுக்கு தர வேண்டும். அதற்காக தான் நான் பொருளாதாரத்தில் ஒருபடி அதிகமாக அவனுக்கு அளிப்பாயாக இறைவா என்று நான் கேட்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கண்களில் கண்ணீர் மல்கியது. இன்றைய காலகட்டங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் சகோதர ஒற்றுமைகள், சகோதரி ஒற்றுமைகள், இரத்த பந்தங்கள் எல்லாம் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம்.